இப்படி செஞ்சு கொடுத்தா யார் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீக்கிங்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாட்டு டேஸ்ட்டில். ஒரு பீக்கிங்காய் பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க. இது சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு டம்ளர் பருப்பு, ரேஷன் பருப்பு தான், நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 மட்டும் கழுவி எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோங்க. 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பீக்கிங்காவை தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பச்சடிக்கு கட் பண்ணது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. 4 விசில் பருப்பு, ரேஷன் பருப்புனால 4 விசில் விட்டுருக்கேன். கடையில் உள்ளதுனா 3 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இறக்கிட்டு அப்புறமா காயை போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடணுங்க. ஒரு விசில் 2 விசில் விட்டுங்க, நல்லா சாஃப்டாக குழஞ்சிரும். எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பருப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மொட்டாக வஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு வெங்காயம், அதுலனா சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு விசில் 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அப்புறம் தேங்காய், ஜீரகம், பூண்டு, மஞ்சள், சாம்பார் தூளுங்க. காரத்துக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி விட்டு வைங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் சைட்லலாம் நாங்கள் தேங்காய் இல்லாமல் எந்த குழம்புமே செய்ய மாட்டோங்க. தேங்காய் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஒரு தாளசம் பண்ணிடணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மல்லித்தழை போட்டு கொதிக்க விட்டாச்சு. நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ தாளசம் பண்ணிவிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு வரமிளகா போட்டு கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து ஊற்றினோம்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க. பீக்கிங்காய் சாம்பார் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.